ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வீட்டு தூள் எப்படி அரைக்கிறது, நான் என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறேன், மிளகாத்தூள், அந்த தூள் மட்டும்தான் நான் வச்சு மீன் பொரிக்கிறது, குழம்பு வைக்கிறது எல்லாம் நான் அதே தூள் தான் வச்சு செய்வேன். நீங்கள் அந்த எப்படி நான் அரைக்கிறேன்னு பாருங்கள். என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்கள். 2 கிலோ மல்லி, 1 கிலோ மிளகா, 50 ஜீரகம், 100 ஜீரகம், 100 வெந்தயம், 100 கடலைப்பருப்பு, 100 மிளகு, அப்புறம் 100 துவரம்பருப்பு, சுக்கு போட்டிருக்கேன், பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் 100 மஞ்சள், நல்ல மஞ்சள் பாருங்கள். அப்புறம் சோம்பு வீட்லேயே இருக்குதுங்களா, அதெல்லாம் நான் கடையில் வாங்கலை. பெருஞ்சீரகம், சோம்பு ஒரு 100 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது கருவேப்பிலை போட்டு அரைக்கும் போது சூப்பராக இருக்கும். காய வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. நேற்றுக்கு ஃபுல்லாகவே மிளகா மல்லி நல்லா சூப்பராக அடிக்கிற வெயில் ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும். ஆனால் நான் 2வது நாளும் காய வச்சுருக்கேன். எதுக்குன்னா மிளகாத்தூளில் காய வச்சு நல்லா அரைக்கும் போது சூப்பராக வாசனை வருங்க. அப்போ நம்ம குழம்பு வச்சாலும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ நான் காய வைக்க 2வது நாள் காய வச்சுருக்கேன் பாருங்கள். ரெண்டு நாள் நல்லா சூப்பராக காஞ்சிட்டு பாருங்கள். நம்ம வீட்டு மிளகாத்தூள் நான் இப்படி தான் நல்லா காய வச்சு நம்ம அரைச்சி வைக்கும்பொழுது மணமாக இருக்கும் குழம்பு. எல்லாத்துக்குமே நான் இந்த தூள் தான் சேர்த்துப்பேன். இங்கே பாருங்கள், மிளகா இப்படி உடையணும், உடைச்சா அப்படி உடையணும். அதுதான் நல்லா நமக்கு பதமானது. இது பாருங்கள், பாருங்கள் அழகாக சவுண்டு கொடுத்துருங்க. அதே போல் இந்த மிளகா ஒரு கவரில் நல்லா கட்டி வச்சுக்கணும், காற்று போகாமல். அங்கே மிஷினில் போய் கொடுத்து அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வீட்டு தூள் நல்லா மிளகாத்தூள் அரைச்சி வந்தாச்சு. மிஷினில் போயிட்டு அரைச்சி வந்துட்டோம். செம்மையாக வாசனை வருது பாருங்கள். சூப்பராக இங்கே பாருங்கள், நல்லா வாசனை வருது. தூள் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா இது வார வச்சு நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஃபுல்லாக பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு நம்ம தினமும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டப்பாவில் வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி நம்ம மிளகாத்தூளை திறந்தோம்னா அதோட வாசனைலாம் போயிடும். அப்புறம் குழம்பு வாட வராதுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக. இதுதான் எங்களுக்கு நம்ம வீட்டு தூள் தான். நான் மீன் குழம்பு பொரிக்கிறதுக்கு, மீன் வறுவலுக்கு, அப்புறம் மிளகாத்தூள் குழம்பு வைக்கிறதுக்கு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே நான் இந்த தூள் தான் எடுத்துப்பேன். சூப்பராக இருக்குங்க, நல்லாவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இதே போல நீங்களும் அரைங்க வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.